தாய்ப்பால் தான் சிறந்தது அப்படின்றத நம்ம நிறைய ஆன்லைன் ஆர்டிகல்ஸில் பார்த்துருப்போம். பால் பவுடர் சம்மந்தப்பட்ட ஆர்டிகல்ஸில் கூட தாய்ப்பால் தான் சிறந்தது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பீடியாட்ரிஷியன்ஸுமே தாய்ப்பால் தான் சிறந்தது அப்படின்றத சொல்கிறாங்க. இருந்தாலும் ஊருக்குள்ளே பால் பவுடர் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப கன்வீனியண்ட்டாக எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. அது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, வேலைக்கு போகிற பெண்கள் இருப்பாங்க, அவங்க வீட்டில் குழந்தைகள் இருக்கலாம். அந்த குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறப்போ தாய் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அந்த குழந்தையோட அப்பாவோ தாத்தா பாட்டி யாரோ ஒருத்தர் வந்துட்டு ஈஸியாக ஃபீட் பண்ணலாம் அப்படின்றதான் உண்மை. சில தாய்மார்களுக்கு வந்து நோய் இருக்கலாம், அதனால அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படலாம். இந்த மாதிரி பட்சத்துலையுமே பால் பவுடர் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதான் உண்மை. சில தாய்மார்களுக்கு தாய்ப்பால் போதிய அளவு சுரக்காமல் இருக்கலாம். அந்த மாதிரி நேரத்தில் குழந்தைங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து போய் சேராமல் இருக்கும். இந்த பால் பவுடரை நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்குறப்போ அந்த ஊட்டச்சத்து குறைபாடு அப்படின்றது தவிர்க்கப்படுது அப்படின்றதான் உண்மை. பாட்டிலில் நம்ம பால் அடைச்சி கொடுக்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம குழந்தைங்க எவ்வளோ பால் கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதான் உண்மை. ஃபீடிங் ஃப்ரீக்வன்சி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது குழந்தைங்க உணவு எடுத்துருக்க வேண்டிய இடைவேளை அப்படின்ற ஒரு விஷயம். இது தாய்ப்பால் குடிக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, பாலை வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகுது அப்படின்ற காரணத்தினால குழந்தைங்களுக்கு ஈஸியாக பசி எடுக்கும் அப்படின்றத உண்மை. இது நம்ம பால் பவுடர் கொடுக்குறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்லோவாக டைஜஸ்ட் ஆகும். அதனால குழந்தைங்களுக்கு பசி எடுக்கிற டைம் வந்து அதிகமாகும் அப்படின்றத உண்மை. இதனால் உணவு கொடுக்க வேண்டிய இடைவேளை வந்துட்டு அதிகமாகுது. அதே மாதிரி வேலைகள் வந்து கம்மியாகுது. அதாவது எத்தனை டைம் கொடுக்குறோம் அப்படின்ற விஷயம் வந்து கம்மியாகுது அப்படின்றத உண்மை. தாய்ப்பாலில் எல்லா சத்துமே இருந்தாலுமே அயன் சத்து அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த பால் பவுடர் அப்படின்ற விஷயத்தில் அயன் சத்து கூடவே மற்ற சத்துக்களுமே தேவையான அளவு வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் உண்மை. என்னதான் நிறைய பயன்கள் இருந்தாலுமே நம்ம ரொம்ப பெரிய தப்பு ஒன்று பண்ணுறோம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா, கடைக்கு போயிட்டு பால் பவுடர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு வருவாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, வீட்டில் இருக்க பெரியவங்க இல்லை தாத்தா பாட்டி யாராவது ஒருத்தர் தான். சிச்சுவேஷன் தெரிஞ்ச அம்மா அப்பாவுக்கு தெரியும் குழந்தைங்களுக்கு இன்ஃபேன்ட் மில்க் பவுடர் தான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஆனால் பெரியவங்களுக்கு எல்லா பால் பவுடரும் ஒன்று தானே, ஸோ இது வந்து டைஜஸ்ட் ஆகும் தானே, அதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண பால் பவுடரை குழந்தைங்களுக்கு கலக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் ஏதாவது பிரச்சனையா, குழந்தைங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது கண்டிப்பாக பிரச்சனை தான். இது வந்து குழந்தைங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். ஏன் நம்ம வீட்டில் நார்மலாக நினைக்கிற ஒரு விஷயம் தான். குழந்தைங்களுக்கான பால் பவுடர் முடிஞ்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் சாதாரண பால் பவுடர் வந்து குழந்தைங்களுக்கு கலக்கி கொடுக்கலாம் அப்படின்றது நம்ம நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வேளை தானே, ஒரு நேரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா தப்பு தான். ஏன் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, கடைக்கு போய்ட்டு நம்ம பால் பவுடர் வாங்கினோம்னா 3 வகையான பால் பவுடர் நமக்கு கிடைக்கும். ஏஜ் வைஸ் படி பார்த்தோம் அப்படின்னா, பிறந்த குழந்தையில இருந்துட்டு 2 வயசு வரை வந்துட்டு குழந்தைங்களுக்கான பால் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கிடைக்கும். அந்த பால் பவுடர் தான் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். இன்னொரு பால் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அது வந்துட்டு நம்ம பால் பவுடர் வந்து பாலாக ரெடி பண்ணி கன்சியூம் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் விஷயம். இந்த பால் பவுடரை நம்ம வந்துட்டு ஒரு லாக்டவுன் டைமில் ஃப்ரெஷ் மில்க் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் இந்த பால் பவுடரை நம்ம பாலாக மாற்றி நம்ம கன்சியூம் பண்ணிக்கலாம் அப்படின்றத விஷயம். ஒரு ட்ராவல் டைம் வந்துட்டு ஒரு வார்ம் வாட்டர் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பால் பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணி ஈஸியாக பால் வந்து நம்ம கன்சியூம் பண்ணிக்கலாம். ஒரு ட்ராவல் அப்போ ஒரு ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே பால் பவுடர் பார்த்தோன்னா கமர்ஷியல் லெவலையும் வந்துட்டு பேக்கரிஸில் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பர்பஸ் உள்ள பால் பவுடர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு குழந்தைங்களுக்கு டைஜஸ்ட் ஆகும் அப்படின்ற பேரில் வந்துட்டு கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. சரி, ஓகே, பால் பவுடர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சா கூட டைரி ஒயிட்னர் அப்படின்றது பெரியவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. பால் பவுடர்லேயே 2 வகை இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண பால் பவுடர், இன்னொன்று வந்து டைரி ஒயிட்னர். நம்மள நிறைய பேர் வந்துட்டு டைரி ஒயிட்னரையே பால் பவுடர்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன் நமக்கே டைரி ஒயிட்னருக்கும் பால் பவுடர் அப்படின்ற ஒரு வித்தியாசமே தெரியாமல் ரெண்டையும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கன்சியூம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் நிறையா இருக்குது. முதல்ல இந்த பால் பவுடர் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். பால் பவுடர் அப்படின்றது ஈஸியாக கரையாது அப்படின்றதான் விஷயம். குழந்தைங்களுக்கு பால் பவுடர் இருந்தாலும் சரி, மாட்டுப்பாலாக இருந்தாலும் சரி, 1 வயசுக்கு அப்புறம் தான் கொடுக்கணும் அப்படின்றதான் விஷயம். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் குழந்தைங்களுக்கு வந்துட்டு 1 வயசுக்கு அப்புறம் தான் ஜீரண சக்தியாக இருந்தாலும் சரி, அதை வந்து ஏற்றுக்கொள்ள சக்தி வந்துட்டு இருக்கும் அப்படின்றதான் விஷயமே. இது உங்கள் குழந்தைக்கு செட் ஆகலை அப்படின்னா வாந்தி வரலாம், இல்லைனா டைரியா ஆகலாம். இல்லை அப்படின்னா ஸ்டூலில் வந்துட்டு பிளட் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நார்மலாக ஒரு ஃபுட்டை சாப்பிட்றப்போ குழந்தைங்களுக்கு செட் ஆகலை அப்படின்றது எப்படிலாம் நம்ம தெரிஞ்சுப்போமோ அதே மாதிரி தான் இந்த பால் பவுடர் அப்படின்ற ஒரு விஷயமும் உங்கள் குழந்தைக்கு செட் ஆகலை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பால் பவுடர் ஈஸியாக கரையாது, அதே மாதிரி ஸ்லோவாக டைஜஸ்ட் ஆகும் அப்படின்ற விஷயத்தை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம டைரி ஒயிட்னரை பற்றி பார்க்கலாம். டைரி ஒயிட்னர் அப்படின்றது இன்னொரு வகை பால் பவுடர் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து இன்னொரு வகை பால் பவுடர் கிடையாது. நான் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக அப்படி சொல்லியிருந்தேன். டைரி ஒயிட்னர் அப்படின்றது முழுக்க பெவரேஜஸ் ரெடி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்த டீ காஃபி மட்டும் தான் ரெடி பண்ணுவாங்க. ஸோ டீ காஃபி மட்டும் இல்லை, ஹாட் சாக்லேட்டு, மில்க் ஷேக் போன்றதையும் இந்த இதிலேருந்து நம்ம ரெடி பண்ணலாம். பெவரேஜ் ரெடி பண்ணுறதுக்காக தான் இந்த டைரி ஒயிட்னர் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. என்னதான் வித்தியாசம் இந்த சாதாரண பால் பவுடருக்கும் டைரி ஒயிட்னருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். பால் பவுடர் அப்படின்றது மாட்டுப்பாலை வந்து ட்ரை பண்ணி ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். டைரி ஒயிட்னர் பார்த்தோம் அப்படின்னா பால் பவுடர் கூடவே சுகரும் அடிட்டிவ்ஸும் சேர்த்து தான் இந்த டைரி ஒயிட்னரை ரெடி பண்ணுறாங்க. பால் பவுடர் அவ்வளோ ஈஸியாக கிடையாது. இது டைரி ஒயிட்னர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஈஸியாக கிடையும். ஏன்னா இதுக்குன்னே அதில் அடிட்டிவ்ஸ் சேர்த்துருப்பாங்க. டீ காஃபி வந்து நல்லா திக்காக வரணும் அப்படின்றதுக்காகவும் இதில் வந்து அடிட்டிவ்ஸ் சேர்த்துருப்பாங்க. அதனால தான் டைரி ஒயிட்னரில் ரெடி பண்ண பெவரேஜஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா நல்லா திக்காக இருக்கும்.
இந்த டைரி ஒயிட்னர் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 12 வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு வந்து டீ காஃபி போன்ற பெவரேஜ் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நம்ம ஊர்லேயுமே பார்த்தோம் அப்படின்னா சின்ன வயசு குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்க மாட்டோம். அதாவது ஒரு 4ஆம் கிளாஸ் இல்லை 5ஆம் கிளாஸ் போனதுக்கப்புறம் தான் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து டீ காஃபி அப்படின்றத நம்ம கொடுப்போம். இந்த விஷயத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த டைரி ஒயிட்னர் அப்படின்றது டீ காஃபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு விஷயம். இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா இதில் அதிகளவான சுகரும் இருக்குது, அதே மாதிரி அடிட்டிவ்ஸும் அதிகமாக இருக்குது. இது குழந்தைங்களுக்கான ப்ராடக்ட் கிடையாது அப்படின்றதுனால இது வந்து ரெக்கமெண்ட் கிடையாது அப்படின்றத விஷயம். பால் பவுடர் பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கான பால் பவுடருக்கும் சாதா பால் பவுடருக்கும் டைரி ஒயிட்னருக்கும் உள்ள ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். குழந்தைங்களுக்கான பால் பவுடர் பார்த்தோம் அப்படின்னா கிலோ வந்துட்டு கிட்டத்தட்ட 900க்கு வந்து விற்கிறாங்க. அதே இது பால் பவுடர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு 450 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. டைரி ஒயிட்னர் நமக்கு 350 ரூபாய்க்கு கிடைக்குது. அதாவது ஒரு கிலோ வந்து 350 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதெல்லாம் தான் இந்த 3 ப்ராடக்ட்ஸ்க்குள்ள ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ். இதே இது நம்ம ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா டைரி ஒயிட்னர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பால் பவுடர் கூடவே சுகரும் அடிட்டிவ்ஸும் சேர்த்து தான் ரெடி பண்ணுறாங்க. அதை நம்ம விட்டுடலாம். பால் பவுடருக்கும் குழந்தைகளுக்கான பால் பவுடருக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். குழந்தைகளுக்கான பால் பவுடர் பார்த்தோம் அப்படின்னா தாய்ப்பாலுக்குள்ள இருக்கிற நியூட்ரியன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த இதை வந்துட்டு ஃபார்மலைஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்றத விஷயம். இதே இது நம்ம சாதாரண பால் பவுடர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து வெறும் மாட்டுப்பாலை அப்படியே ட்ரை பண்ணி பால் பவுடரை மாற்றிருப்பாங்க. இதில் தாய்ப்பாலில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் வந்துட்டு இருக்காது அப்படின்றது தான் உண்மை. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த 3 பால் பவுடருக்கான வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் உங்கள் குழந்தைங்களுக்கு, அதாவது பிறந்ததுலேருந்து 2 வயசுக்குள்ள குழந்தைங்களுக்கு எந்த பால் பவுடர் கொடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கான பால் பவுடர் தான் நீங்கள் வந்து எடுத்து கொடுக்கணும் அப்படின்றது தான் உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னா பால் பவுடர் மட்டும் இல்லை, குழந்தைகளுக்கான ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லை, பிறந்ததுலேருந்து 18 வயசு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே உள்ள எல்லாத்தோட ஃபுட் ப்ராடக்ட்ஸும் நம்ம ரிவ்யூ பண்ணோம். நம்ம லைஃப்பில் எதை எடுக்கிறோம், சின்ன வயசில் எதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றத லைஃப் லாங் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ சின்ன வயசில் நம்ம எதை எடுக்கிறோம், அதாவது ஹெல்த்தியாக எடுக்கிறோமா இல்லை அன்ஹெல்த்தியாக எடுக்கிறோமா, எந்த பிஸ்கட் சாப்பிட்றோம் அப்படின்றத பொறுத்து தான் குழந்தைங்க வந்துட்டு அவங்களோட லைஃப் டைம் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றத நாங்கள் தொடர்ந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.